அந்த 2 விஷயத்திலும் எது நமக்கு ரொம்பவும் சூப்பரா இருக்கு, சூட்டபிளா இருக்குது, எது வந்தா நம்மளுக்கு வேலைக்காகுது. என்ன விஷயமா இருந்தாலும் டாப்ல தான் இருப்பாங்க. பாட்டு பாடுனாலும் சரி, டான்ஸ் ஆடுனாலும் சரி. இப்பலாம் 100%ல தான் என் ஆட்டிட்யூட் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த பாசிட்டிவ் ஆட்டிட்யூட், நெகட்டிவ் ஆட்டிட்யூட் எப்படினாலும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். வணக்கம் மாஸ்டர். ஃப்ளைட் வந்து எனக்கு 6 மணி நேரம் டிலே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. முதல் ஆள் நினைக்கிறாரு, முழு நாளுமே கெட்டு போயிடுச்சு. எல்லாமே தப்பு தப்பா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட இருக்கிறார். அன்னைக்கு பகல் ஃபுல்லா அவங்களுக்கு வந்து ரொம்பவும் மோசமான ஒரு நிலைமையில போயிடுது. ஆனா அதே இது இன்னொரு பயணி அவங்க கூட தான் பயணம் செய்றாங்க. ஆனா என்கிட்ட இப்போ 6 மணி நேரம் இருக்குது. நான் வந்து இப்ப அப்செட்டா இல்ல. நான் வந்து ரொம்ப நாளா செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறது, இல்லன்னா வேற ஏதோ விஷயம் செய்யறது. அந்த ஒரு சின்ன கதை எழுதணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்ல, அத வந்து என்னால முடியல. அது இன்னைக்கு உட்கார்ந்து எழுதலாம்னு பார்க்கிறேன். எதுவா இருந்தாலும் சரி. நான் வந்து ஒரு குவைட்டா ஒரு இடத்துக்கு போயிட்டு, இல்லன்னா அமைதியா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு, கொஞ்ச நேரம் கண்ண மூடிட்டு, ரிலாக்ஸ் பண்ணிட்டு, ரொம்ப நாளா நல்லா தூங்கினேன். இன்னைக்கு ஒரு 2 மணி நேரம் நல்லா கிடைச்சிருக்கு. அதனால நான் வந்து அமைதியா இருக்கிறேன். இந்த ஃப்ளைட்ல 6 மணி நேரம் கழிச்சு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து அந்த அமைதி வந்து என்னிடம் இருக்கிறது. மன உளைச்சல் என்கின்ற ஒரு விஷயமும் என்கிட்ட கிடையாது. 2 பேருக்குமே ஒரே மாரி சிச்சுவேஷன் தான். ஆனா அதை எப்படி கையாளுகின்றோம்? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர்மறையான ஒரு விஷயம், எதிர்மறையான ஒரு விஷயம். அந்த அணுகுமுறைகள் என்பது 2 வகையாக இருக்கின்றது. ஆனா அந்த 2 விஷயத்திலும் எது நமக்கு ரொம்பவும் சூப்பரா இருக்கு, சூட்டபிளா இருக்குது, எது வந்தா நம்மளுக்கு வேலைக்காகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம தான் அத வந்து தேர்வு செய்யணும். ஆட்டிட்யூட்னா என்னன்னா, இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை வந்து ஒரு பாதையில போயிட்டு இருக்கு. அப்ப வந்து சரி, என்னுடைய அணுகுமுறை சரியில்லன்னா, அப்படியே ஒரு யூ டர்ன் அடிச்சு 180 டிகிரீஸ் டர்ன் பண்ணி வரப்போறீங்களா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்காது. அ முதல்ல புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, அது வந்து இதயம். அப்ப அந்த கண்ட்ரோல் சென்டர்ன்னு எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து உங்களுடைய இதயம் தான் அப்படிங்கிறேன். இந்த ஆன்மா வந்து எதன் மூலமாக பேசுகிறது? உணர்வுகளின் மூலமாக பேசுகிறது. அதுவும் அந்த பக்கம் தான் இதயம் தான் இருக்குது. நம்முடைய இந்த அணுகுமுறை, இந்த வெளியே இருக்கும் அந்த ஒரு உள்ளேக்கும், வெளியேக்கும் இருக்கும் இந்த சேர்க்கக்கூடிய அந்த பாலத்தை, பிரிட்ஜ் மாரி அந்த அணுகுமுறையை நாம வந்து மாற்றிவிட்டோம் என்றால், கண்டிப்பாக நமக்கு வெளியே இருக்கும் அந்த வெளிப்பாட்டில் மாற்றம் என்பது ஒண்ணுமே பிரச்சனையே கிடையாது. இப்ப அவரு சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு விஷயம் வந்து, இயர் கேட், ஐ கேட், மவுத் கேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாரு. அதாவது நம்ம வந்து நெறைய விஷயங்கள வந்து கண்களாக தெரிந்து கொண்டு நம்ம செய்கிறோம். கண்களால் செல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து அது உண்மை அப்படின்னு நினைச்சுட்டு நம்மளுடைய இதயத்துக்கு டக்குன்னு போய் சேர்ந்தது. அதன் மூலமாக நம்மளுடைய வெளிப்பாடு வருகிறது. காதுகளின் மூலமாக நாம் கேட்கும் அந்த விஷயங்களும் நெறைய வந்து சரியானதான விஷயமா, இல்லையா என்பது பார்த்துட்டு, அதன் மூலமாக அந்த வெளிப்பாடு வருகிறது. அடுத்தது மவுத் கேட் இருக்கு இல்லையா? திறக்கும் பொழுது அதன் மூலமாக நமக்கு வருகிறது. அதாவது இந்த இதயத்தில் இருக்கும் அந்த பிரச்சனைகளை நான் வந்து நமக்கு வெளியே கொண்டு வருவதற்கு இந்த வாய் பேசும்போது நமக்கு புரிகிறது. இந்த ஆட்டிட்யூட் நம்ம செய்யும் எல்லா விஷயத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம வந்து கொஞ்சம் நேர்மறையாக இருக்க முயற்சி செய்து பார்க்க வேண்டும். ஒரு 4 படி ஏறுனோம்னா 2 படி கீழே சறுக்கி விழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நம்மளால அந்த வாழ்க்கை என்றும் விளையாட்டை மிகவும் அற்புதமாக நமக்குள் இருக்கும் அந்த திறமைகளை நேச்சுரலாவே இருக்குது நிறைய விஷயங்கள். ஆனா அது நமக்கு புரிவதில்லை. இந்த அணுகுமுறை எப்படி இருக்கிறதுன்னா, நான் யார் என்பதை முழுமையாக காமித்து விடுகிறது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த அகந்தை வந்து அவர்களை ஒரு போட்ல வந்து அந்த ரோயிங் பண்றோம் இல்லையா? அந்த போட்டோ இல்லன்னா மோட்டார் போட்டோ இருக்குன்னா, அது வந்து ப்ரொப்பல்லர் மாதிரி அவங்கள வந்து வாழ்க்கையில முன்னாடி கொண்டு போயிடுது. ஆனா, சிலருடைய அணுகுமுறை எப்படின்னா, அவங்கள வந்து அந்த போட்ல ஆங்கர் இருக்கும். இல்லையா? கீழ போட்டோம்னா, அது தண்ணீல ஒரே இடத்துல நிக்கும். அதே மாரி அவங்க வந்து எவ்வளோதான் முன்னாடி சொன்னாலும், அந்த ஆங்கர் வந்து கீழ போய் மாட்டிக்கிட்டு, அவங்கள வந்து முள்ளே செல்வதற்கு வாய்ப்புகள் குடுக்க போவதே கிடையாது. அதே மாரி தான் நம்மளுடைய அந்த அணுகுமுறையானது எந்த விதமாக இருக்கிறது. ஸோ இப்போ வந்து சில எக்ஸாம்பிள் பார்ப்போமே. ஆஃபீஸ்ல தான் இருக்கிறோம். "ஓ! அந்த பையனா எப்ப வந்தாலும் சரி, எஸ் லெட்ஸ் டூ இட் செஞ்சு பார்க்கலாம்." அப்படின்னு ஒரே சந்தோஷமா இருக்கும். அந்த டீம்ல இருந்தாலே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. இன்னொருத்தர் உதாரணம் எடுத்தோம்னா, அவங்க எப்ப பார்த்தாலும் சரி, என்ன விஷயமா இருந்தாலும் டாப்ல தான் இருப்பாங்க. பாட்டு பாடுனாலும் சரி, டான்ஸ் ஆடுனாலும் சரி, இல்ல 6 மணிக்கு அப்புறம் தான் ஆஃபீஸ் விட்டு போவேன். அவங்களுக்கும் 6 மணிக்கு. ஆனா,
அவங்களுக்கு மட்டும் ஏன் எப்ப பார்த்தாலும் எதுவுமே நல்லதே நடக்க மாட்டேங்குதுங்கிறாங்க. எப்போதுமே இந்த 6 மணிக்கு போனா கூட அவங்க என்ன கெட்டதாவே நெனைக்கிறாங்க. எப்படி அவங்களுக்கு மட்டும் எப்ப பார்த்தாலும் நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாரி. சோ இந்த மாரி சிச்சுவேஷன். சோ இந்த மாரி இருக்கிற மக்கள் கூட உங்களுக்கு வந்து அந்த பேசணும், பழகணும். இதுக்கு நம்ம வந்து இன்னொரு உதாரணம் பார்ப்போம். 2 வொர்க்கிங் புரொஃபஷனல்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து 2 பேருக்குமே ஆஃபீஸ்ல வந்து இந்த வருஷம் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடையாது அப்படின்னு சொல்ட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் அவர் என்ன நினைக்கிறாங்க, இந்த மேனேஜ்மென்ட் வந்து ரொம்ப பயாஸ்டா இருக்குது. வேலைய மட்டும் நெறைய வாங்குனாங்க. ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. இங்க இருந்து திரும்ப ட்ரை பண்றதுல ஒண்ணும் பாயிண்டே இல்ல. பேசாம இந்த வேலைய விட்டு போ வேண்டியதுதான் அப்படி சொல்றாங்க. ஆனா வேலைக்கு ட்ரை பண்றாங்க, கிடைக்க மாட்டேங்குது. சோ அதனால இங்கேயே வேலைக்கு இருக்கிறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் குறையுது. அவங்களால வந்து முந்தி மாதிரி ஆஃபீஸ்ல வந்து எல்லார்கிட்டயும் பேச முடியல. அப்படியே அவங்க கேரியர்ல வந்து ஒரு அப்படியே ஒரு முற்றுப்புள்ளி மாதிரி ஒரு நிலைமைக்கு ஸ்டாக்னன்ட் பொசிஷனுக்கு வந்துடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு டிஃபென்சிவ் ஆட்டிட்யூட் இருக்கிற ஒரு மனிதர் செய்யக்கூடிய ஒரு செயல். இதே இது ஒரு குரோத் ஆட்டிட்யூட் இருக்கிறவங்க அந்த 2வது அவர் என்ன பண்றாரு? ஆமா எனக்கு வந்து இது கஷ்டமா தான் இருக்கு. எனக்கு வந்து நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன். எனக்கு இந்த தடவ ப்ரமோஷன் வரணும்னு. அத நம்பி நான் வந்து நெறைய விஷயங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஆனா கிடைக்கல. ஸோ இப்ப என்ன அவங்க என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படி. ஸோ என்னுடைய ஸ்கில் எதுவும் கேப் இருக்கா? எஸ் ஓகே. அப்படின்னா அதுக்குரிய சர்டிஃபிகேஷன் நான் பண்றேன். சப்போஸ் இன்னும் எனக்கு வந்து இந்த இடம் சரியான இல்ல. ஸோ அத பேஸ் பண்ணி நான் வந்து வேற கம்பெனிக்கு அப்ளை பண்றது. இல்லன்னா இன்னும் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு குரோத் எஸ் இப்போ வந்து இந்த மனிதர் வந்து அடுத்த நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள், அடுத்த புரமோஷன் வந்து அடுத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு வந்து நெறைய இருக்கு. ஏன் இதுதாங்க வித்தியாசம். ஸோ நாம வந்து நம்முடைய இந்த அணுகுமுறைகள் என்கின்ற அந்த விஷயத்த வந்து நம்முடைய அந்த அந்த வெளிப்பாடு என்கின்ற விஷயத்தை எப்படி கொண்டு வருகின்றோம். ஸோ இது வந்து அந்த 180 டிகிரிஸ் டர்ன் இந்த யூ டர்ன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் இல்ல. ஏன்னா, இப்ப 100%ல தான் என் ஆட்டிட்யூட் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த பாசிட்டிவ் ஆட்டிட்யூட், நெகட்டிவ் ஆட்டிட்யூட் எப்படினாலும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் சரி, அந்த பாசிட்டிவ் ஆட்டிட்யூட் இருக்கிறவங்களுக்கும் ஓகே மழை காலம் என்று இருக்கும். அந்த எப்ப பார்த்தாலும் நெகட்டிவ்ல இருக்கிறவங்க கொஞ்சம் பாசிட்டிவ் அந்த சூரிய வெளிச்சம் நல்லா சூப்பரான சன்ஷைன் இருக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கு. ஸோ எல்லாம் ஒரு கலவை தான் இல்லையா? ஸோ நாம வந்து இப்ப இத வந்து எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில சரி செய்யலாம்னு சும்மா ஒரு 4 விஷயம் மட்டும் அப்படி சொல்றாரு. ஸோ உங்களுக்கு வந்து எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்கத்தான் செய்யுது. மன அழுத்தம் அதை வந்து என்ன செய்ய முடியும்? அத வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? அப்படின்னு நீங்க வந்து புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எது வந்து உங்களுக்கு டீஸ்ட்ரெஸ் பண்ணும். அத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எதுவும் ஜோக்கா எதுவும் பார்க்கணுமா? எதுவும் பண்ணணுமா? ஸோ புக் வாசிக்கணுமா? இல்லன்னா தனிமையில சென்று உட்கார்ந்திருக்கணுமா? இல்லன்னா ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசணுமா? ஸோ ஜஸ்ட் அத வந்து புரிஞ்சு வச்சுட்டு, எஸ் ஓகே இந்த சமயத்துல செய்யும் அந்த விஷயத்த பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த அ நெகட்டிவா, இந்த பெசிமிஸ்டிக்கான எண்ணங்கள் எப்ப வருது? அப்படிங்கிற அது எண்ணம் வந்தா, ஓ! எஸ், எஸ். இது நான் வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்களா? ஸோ அத வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து ஒரு சப்போர்ட்டிவா ஒரு ஃப்ரெண்ட் வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். யாராக இருந்தாலும் சரி, நண்பர்கள் இருந்தாலே போதும். நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நெறைய விஷயங்கள், நெறைய மாற்றங்கள். ஸோ ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கனாலே, அது ஒரு நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயம் தான் இல்லையா? ஸோ அந்த மாரி ஒரு நம்பிக்கையான ஒரு ஃப்ரெண்ட் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறாரு. ஸோ எந்த ஒரு பிரச்சனை என்று வந்தாலும் சரி, அதுக்கு அந்த முதல் அடியை எடுத்து வைங்க. அப்படியே அங்க நின்னுக்காதீங்க. ஏதாவது ஒரு விதத்துல ட்ரை பண்ணி பாருங்க. ஒருவேள அந்த முதல் படி 2வது படிக்கு போய் அதுலேருந்து 3வது படிக்கு போவதற்கான வாய்ப்புகள் உள்ள நெறைய இருக்கும். ஸோ மேபி அந்த இடத்துலருந்து வழுக்கி விடுவதற்கான அந்த முயற்சியை செய்யுங்கள். ஸோ நம்ம வந்து இப்ப தியானம் மூலமா பார்த்தீங்கன்னா, எப்படி நம்மளுடைய இந்த அணுகுமுறையில வந்து நெறைய நெறைய மாற்றங்கள் இன்று ஒன்று வந்து கொண்டே இருக்கிறது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்து முதல் விஷயம் என்ன? அந்த கேள்வி இருக்கு இல்லையா? ஆ ஏன் இது எனக்கு நடக்குது? அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து நம்ம நெறைய கேட்போம். ஸோ இந்த கேள்விய வந்து மாத்துங்க. இது வந்து விக்டிம் மைண்ட் செட்டோட இருக்கு. ஸோ இது வந்து அந்த ஏஜென்சி மைண்ட் ஓகே நம்ம என்ன பண்ணலாம்? அப்படிங்கிறது துருதுருப்பான ஒரு விஷயம் தான். ஸோ இந்த இது வந்து எனக்கு என்ன சொல்லிக் குடுக்குது? இத பத்தி நான் இந்த சமயத்துல என்ன செய்ய முடியும்? ஸோ இத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, எஸ் ஓகே. கண்டிப்பாக என்னுடைய அந்த கேள்வியை நான் மாற்றுவதற்காக முயற்சி செய்றேன். எனக்கு ஏன் நடக்குது? அந்த கொஸ்டின் வந்தாலே போதுங்க. அத மாத்திடுங்க. ஸோ அடுத்து என்ன சொல்றாரு? உங்களுடைய சூழ்நிலை வந்து ஆடிட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. ஸோ நீங்க வந்து என்ன புத்தகம் வாசிக்கிறீங்க? என்ன டிவி ஷோன்னா, டிவி ஷோல என்ன பார்க்குறீங்க? நியூஸ் பேப்பர்ல எத பார்க்குறீங்க? யார் கூட வந்து ரொம்ப நேரம் செலவு செய்றீங்க? எந்த மாரி
வாட்ஸ்ஆப்போ, குரூப்போ இல்லன்னா இன்ஸ்டாகிராமோ என்ன ரொம்ப நேரம் செய்யணும். ஸோ உங்களுடைய அத வந்து ஆடிட் பண்ணுங்க. ஸோ நம்ம ஃபைனான்ஷியல் ஆடிட் பண்ற மாரி இப்போ உங்களுடைய சூழ்நிலையும் ஆடிட் பண்ணுங்க. அடுத்து வந்து நாம வந்து அந்த நமக்கு நடந்திருக்கும் அந்த விஷயத்துக்கும், அந்த வெளிப்பாட்டுக்கும் நடுல வந்து ஒரு கேப், ஒரு பாஸ் 3 செகண்ட் பாஸ் பண்ணுங்க. 3 செகண்ட் மட்டும் ஒரு தாமதமா பதில் சொல்லுங்க. எது நடந்தாலும் சரி. ஸோ அந்த தாமதம் வந்து உங்களுக்கு வெளியே வந்து எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து அழகாக சொல்லிவிடும். ஸோ ஆட்டிட்யூட் இஸ் எவ்ரிதிங். அதாவது ஆ ஏபிசிடின்ட்டு இருக்கு இல்லையா? அதுல ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3 அப்படின்னு போட்டோம்னா, இந்த ஆட்டிட்யூடுக்கு இருக்கிற நம்பர ஆட் ஆட் பண்ணி பார்த்தோம்னா, கடைசில பார்த்தீங்கன்னா, அது 100 அப்படின்னு வருது. ஸோ நம்மளுக்கு வாழ்க்கையில என்னதான் இருந்தாலும் சரி, நம்மளுக்கு மட்டும் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிட்யூட் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில வந்து எப்போதுமே நம்ம எப்போதுமே ஒரு 100% சூப்பரா தான் இருப்போம் அப்படிங்கிறதுக்கு வந்து, இதுவே ஒரு அழகான ஒரு விஷயம். இது அந்த புத்தகத்துல சொல்லியிருந்தேன். எனக்கு ஸோ இப்போ வந்து கடைசியா அவரு சொல்லக்கூடிய சில கேள்விகள். இது வந்து உங்களுக்கும் வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷனுக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். என்னன்னா, வாட் இஸ் யுவர் பெர்சனல் டெஃபினிஷன் ஆஃப் ஆட்டிட்யூட்? உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த அணுகுமுறை என்றால் என்ன? அத வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. வாட் இஸ் யுவர் ஆட்டிட்யூட் டுவர்ட்ஸ் லைஃப்? நீங்க வந்து எந்த விதமான நோக்குடன் உங்களுடைய வாழ்க்கையை அணுகுகிறீர்கள்? இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது வந்து இதெல்லாம் நீங்க வந்து இன்னைக்கு கொஞ்சம் போயிட்டு அ இரவிலயோ இல்ல நாளைக்கு காலையிலயோ கொஞ்சம் ஒரு 5 நிமிடம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னு புரிஞ்சா, எஸ் இது வந்து முதல் அடியாக கூட இருக்கலாம். ஸோ ரிகார்ட்லெஸ் ஆஃப் லைஃப்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன், பிளே வித் யுவர் என்பிஏ நேச்சுரல் பால் எபிலிட்டீஸ். உங்களுக்கென்று இருக்கும். அந்த எப்ப பார்த்தாலும் வாயாடி, வாயாடின்னு சொன்னா, ஓகே. அது வந்து உங்களுக்கு நேச்சுரல் எபிலிட்டி. அத நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம்? ஒரு ஆர்ஜேயா மாறலாம். இல்லன்னா நீங்களே ஒரு யூடியூப் கிரியேட் பண்ணிட்டு ஒரு கேமுக்கு ஏதாவது பண்ணலாம். சோ மெனி திங்ஸ் ஆர் தேர். ஸோ நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம எப்படி நம்மளுடைய எபிலிட்டிய உபயோகப்படுத்துறோம். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். How does your attitude reflect you? Are you a good morning God persona? More than often, good God morning அப்படிங்கிறா. பிரியா சோகமா, ஐயோ மார்னிங் ஆயிடுச்சே என்ன பண்றது? காலையில இன்னும் சாயங்காலம் வரைக்கும் இவ்ளோ வேலை இருக்கே அப்படிங்கிற. இல்லன்னா ஓகே சந்தோஷமா குட் மார்னிங் அப்படின்ட்டு சந்தோஷமான நோக்கோட இருக்கிறவங்களா? ஸோ அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீங்க எந்த மாரி ஒரு மனிதர்? அத புரிஞ்சுக்கோங்க. Do you positively affect the lives of those with whom you interact? நம்ம மட்டும் எப்படி இருக்கிறோங்கிறத விட, நம்மளை சார்ந்து இருக்கும் மற்றவர்களும் எப்படி இருக்கிறாங்க, அவங்க அத வந்து நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். Think of the individuals in your life that affect you in a positive way and those who affect you in a negative way. இத வந்து நம்ம ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும் என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ இத வந்து ஒரு லிஸ்ட் போட்டுக்கோங்க. ஸோ யாருடன் நீங்க வந்து இன்னும் நிறைய நேரம் செலவு செய்யலாம். ஒரு சிலர் வந்து அந்த நட்புக்கு வந்து ஒரு பாஸ் பட்டன ஸ்விட்ச் பண்ணலாம். அது யாருக்கு அப்படிங்கிறத நோட் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம். When was the last time your attitude made a difference, bad or good? ஸோ எந்த ஒரு இப்ப நம்ம இப்போ ஆ தியானத்திற்கு வந்ததுனால, நம்ம நெறைய மாற்றங்கள் வந்திருக்கிறோம். ஸோ எப்போ நம்மளுடைய இந்த அணுகுமுறையான ஒரு விஷயம் வந்து எப்படி மாற்றம் என்பதை கொண்டு வந்தது நம்மளுடைய வாழ்க்கையில அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா, எஸ் சூப்பரா இருக்கும். ஸோ இதுதான் இன்னைக்கு நான் வந்து உங்க கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த சில விஷயங்கள். ஸோ இந்த ஆட்டிட்யூட் இஸ் எவ்ரிதிங் அப்படிங்கிற புத்தகத்துல வந்து இந்த ஃபுல்லா கதையா தான் இருக்கும். முதல் புத்தகத்துல முதல்லேருந்து கடைசி வரைக்கும். ஆனா, அந்த கதையில வந்து இருக்கக்கூடிய சாராம்சம், முக்கியமான விஷயங்கள பத்தி தான் நம்மளால இப்ப பேச முடியுது. ஸோ இதை பற்றிய இந்த கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி.